இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ ஷஹீத் 136 கிடையாது, இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஷெய்ஷ்னாக் 150. ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈரானோட இந்த மிக முக்கியமான கண்டுபிடிப்பை இந்தியா எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது தான். அண்ட் இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்ச தனியார் நிறுவனம் ஷஹீத் 136 விட இது பல மடங்கு அட்வான்ஸ்ட் ஆனதுன்னு சொல்கிறாங்களே, அது ஏன் அப்படின்றதையும் தெளிவாக பார்க்கலாம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் உலகம் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், ஷஹீத் 136 இது ஒரு சூசைட் ட்ரோன். ரஷ்யா யுக்ரைன் போரில் மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ட்ரோன்ஸில் இதுவும் ஒன்று. இந்த ட்ரோனோட சக்ஸஸுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட சிம்பிளிசிட்டி. இந்த ட்ரோனை உருவாக்குறதுக்கு ஒரு 2 ஸ்ட்ரோக் மோட்டர் இருந்தால் போதும், ரொம்ப சுலபமாக உருவாக்கிடலாம். இந்த ட்ரோனுக்கு தேவைப்படக்கூடிய உதிரி பாகங்கள் மற்றும் கட்டுமான பொருட்கள் எல்லாமே எல்லா நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணலாம். இதோட சிப்செட்டில் ஆரம்பித்து 2 ஸ்ட்ரோக் என்ஜின் வரைக்கும் மார்க்கெட்டில் ரொம்ப ரெடிலி அவைலபிளாக இருக்குது. அதாவது மிலிட்டரி கிரேடில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தாமல் சாதாரண சிவிலியன் கிரேடில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது தான் இந்த சூசைட் ட்ரோன். ஆனால் என்ன தான் சிவிலியன் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினாலும் இது போர்க்களத்தில் காட்டின இஃபெக்டிவ்னஸ் அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாது. Smoke and smoldering ruins, the aftermath of recent drone strikes on Kyiv. We can confirm that Russian military personnel based in Crimea have been piloting Iranian UAVs and using them to conduct kinetic strikes across Ukraine. இந்த ஒரு குறிப்பிட்ட கண்டுபிடிப்பானது உலகத்தில் இருக்கக்கூடிய பல பேரை யோசிக்க வச்சு இன்னைக்கு வேர்ல்டில் சூசைட் ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் அப்படின்றத எல்லா நாடுகளும் உருவாக்கி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஷஹீத் 136 மாதிரியே இருக்கக்கூடிய நம்மளோட ஷெய்ஷ்னாக் 150 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அண்ட் அதற்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசங்களை தான் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம், ஷெய்ஷ்னாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட ட்ரோனில் சூசைட் ரோல் அப்படின்றத தாண்டி இதில் சர்வைலன்ஸ்லேயே நம்மளால் ஈடுபட முடியும். இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பார்டர் இருக்குது. ஒரு பக்கம் சீனாவோட 2500 கிலோமீட்டர், இன்னொரு பக்கம் பாகிஸ்தானோட 1500 கிலோமீட்டர் பார்டர் நம்ம ஷேர் பண்ணுறோம். இந்த பார்டரில் நம்ம சர்வைலன்ஸில் ஈடுபட்டாகணும். அப்படி இப்போ கரண்ட்டாக நம்ம சர்வைலன்ஸில் என்ன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஹெர்மிஸ் 900 அண்ட் பிரிடேட்டர் மாதிரியான ட்ரோன்ஸை தான் பயன்படுத்துகிறோம். இந்த ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வாங்கணும் அப்படின்னா அதுக்கு பல ஆயிரம் கோடி நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கூட அமெரிக்கன்ஸ் கூட நம்ம ஒரு டீலை போட்டிருப்போம். அதில் பல $1 பில்லியன் மதிப்பில் நம்ம பிரிடேட்டர் ட்ரோன்ஸை இறக்குமதி பண்ணுறோம். இந்த பிரிடேட்டர் ட்ரோன்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். என்னதான் இது ரொம்பவே ஈஸியாக சர்வைலன்ஸ் ரோலில் ஈடுபட்டாலும் இதை வாங்கி ஆப்ரேட் பண்ணுறதுக்கான காசு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதன் காரணமாக இதோட ஒரு சீப்பரான வேரியண்ட்டை தான் இந்த குறிப்பிட்ட நிறுவனம், அதாவது இந்த தனியார் நிறுவனம் நமக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க. ஷெய்ஷ்னாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரோனோட என்டியூரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அண்ட் 1000 கிலோமீட்டர். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஷஹீத் 136ஓட கேப்பபிலிட்டிஸை இது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுது. இதோட பெய்லோட் கெப்பாசிட்டி 25லேருந்து 45 கிலோ வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்று, இதால் வெடிபொருட்கள் எடுத்துகிட்டு போக முடியும். இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக சர்வேலன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் சென்சார்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும். மூணாவது ஒரு ஆப்ஷன் சொல்கிறாங்க எலக்ட்ரானிக் வார்ஃபேர். பட் அதற்கு எந்த மாதிரியான சென்சார்ஸ் அண்ட் வெப்பன் சிஸ்டம் தேவைப்படுது அப்படின்றத பற்றி அந்த தனியார் நிறுவனம் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கல. ஸோ 3 விதமான ரோலுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். ஒன்று, எதிரியை தாக்கி அழிக்கிறதுக்கு. இன்னொன்று, சர்வைலன்ஸ் ரோட்லேயே ரெக்கானன்சஸ்லையும் ஈடுபடுறது. மூணாவது, எலக்ட்ரானிக் வார்ஃபேரில் நம்ம ஈடுபடுறது. இப்படி ரொம்ப வேர்சடைலான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இந்த குறிப்பிட்ட ட்ரோனை இவங்க உருவாக்கியிருக்காங்க. பட் ஷஹீத் 136 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரோன் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க அட்டாக் ரோலுக்காண்டி பயன்படுத்தக்கூடியது. இந்த ட்ரோனை ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று ரேடியோ கண்ட்ரோல்டு ஃப்ரீக்வன்சி தேவைப்படும் நமக்கு. இல்லை அப்படின்னா ப்ரீ பிளான்டாக இந்த ட்ரோன் போய் தாக்க வேண்டிய இடத்த நம்ம ஜிபிஎஸ்லேயோ இல்லை ஐஎன்எஸ்லேயோ ப்ரோக்ராம் பண்ணிடலாம். அப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் அதோட டார்கெட்டை போய் அந்த டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணுமே தவிர டார்கெட்டை பற்றின டீட்டெயில்ஸை கேதர் பண்ணி எந்த டார்கெட்டை எப்படி நியூட்ரலைஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற டெசிஷனை இந்த ட்ரோன்ஸால் எடுக்க முடியாது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ட்ரோன் சுயமாக சிந்திச்சு முடிவுகளை எடுக்க முடியாது. பட் நம்ம உருவாக்கியிருக்க ட்ரோன் அப்படின்றது ஏஐ மாதிரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி டார்கெட் என்ன மாதிரியான டார்கெட், இந்த டார்கெட்டை நம்ம அடித்தோம் அப்படின்னா வேல்யூபிளாக இருக்குமா, இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற இன்னொரு டார்கெட் அடித்தோம்னா வேல்யூபிளாக இருக்குமான்றதை முடிவெடுத்து அதற்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ஸை மாற்றக்கூடிய வகையில் இந்த ட்ரோனை டிசைன் பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமாக இந்த நிறுவனம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரோனோட ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த ட்ரோன் பறக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் தாண்டி இந்த ட்ரோனில் கொடுத்துருக்கக்கூடிய கோடு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த ட்ரோனை உருவாக்குறது அப்படின்றது ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்தில் இந்த ட்ரோனை உருவாக்குறதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் அப்படின்றது ஏகப்பட்ட நாடுகள் கிட்டே இருக்குது. சிம்பிளாக அதை வாங்கி அசம்பிள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த ட்ரோன் தனித்து இயங்கக்கூடிய அந்த கோடை கொடுக்கறது தான் ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். அதை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ டார்கெட் ஐடென்டிஃபை பண்ணுறதை தாண்டி இந்த ட்ரோனால் ஸ்வான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கிளஸ்டர் ஃபார்மேஷன்லையும் ஈடுபட முடியும். இப்போ ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டை அடிக்கிறதுக்கு 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸை நம்ம அனுப்ப வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா அந்த 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸுக்கு தேவையான கோஆர்டினேட்ஸை கொடுக்கறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அண்ட் இதை ரஷ்யர்கள் சில நேரங்களில் சரியாக பயன்படுத்தியிருக்காங்க, பல நேரங்களில் அவங்க தவறாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போது நம்ம பயன்படுத்தியிருக்கிற இந்த ட்ரோன் கிளஸ்டரில் போகிறப்ப ஒரே ஒரு ட்ரோன் மித்த எல்லா ட்ரோனையுமே தலைமை தாங்கும். அந்த ஒரு ட்ரோனை மதர் ட்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மதர் ட்ரோன்லேருந்து டார்கெட்டை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படின்றது 100கணக்கான ட்ரோன்ஸுக்கு அனுப்பப்படும். ஒருவேளை எதிரி இந்த மதர் ட்ரோனை சுட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ட்ரோன் இந்த ரோலை எடுத்துக்கும். ஸோ இப்படி மதர் ட்ரோனாக செயல்பட்டு கிளஸ்டர்ஸை இந்த குறிப்பிட்ட ட்ரோன்ஸே ஆர்கனைஸ் பண்ணி ஸ்வானாக போய் அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா எப்பேற்பட்ட ஆட்வன்ஸ் சிஸ்டமாக இருந்தாலும் அதை நம்ம சுலபமாக சேச்சுரேட் பண்ண முடியும். ஆட்வன்ஸ் சிஸ்டம் எவ்வளவு தூரம் எஃபெக்டிவாக இருந்தாலும் ஒரு ஆட்வன்ஸ் சிஸ்டமில் இருக்கிற இன்டர்செப்டர்ஸுக்கு அதிகமான ட்ரோன்ஸை நம்ம அனுப்பணும் அப்படின்னா அந்த ஆட்வன்ஸ் சிஸ்டம் அட் தி எண்ட் ஆஃப் த டே செயலிழந்து போயிடும். அப்படிப்பட்ட சேச்சுரேஷன் அட்டாக்கை பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப அட்வான்ஸ்டான சாஃப்ட்வேர்ஸ் தேவை. அந்த சாஃப்ட்வேர்ஸால் கண்ட்ரோல் பண்ணப்பட்ட இந்த சேஷனாக் ட்ரோன் நம்ம கூட இருந்துச்சு அப்படின்னா பேட்டில் ஃபீல்டை நம்மளால் தலைகீழாக மாற்ற முடியும். ஸோ ஒரு பக்கம் பார்டரில் சர்வைலன்ஸில் ஈடுபடுறது, இன்னொரு சைடு பார்டரில் இருக்கக்கூடிய ஆன்டி டெரரிசம் ரோலில் ஈடுபடுறது. நம்மள நிறைய பேருக்கு தெரியும், காஷ்மீர் மாதிரியான ஒரு மலைப்பாங்கான பகுதியில் டெரரிஸ்ட் நூக்கன் கார்னரில் ஒளிஞ்சிருக்கிறப்ப நம்ம சோல்ஜர்ஸ் அனுப்பி அவங்கள ஹண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி போகிற நம்மளோட சோல்ஜர்ஸுக்கு காட்டில் இருக்கிற விலங்குகளாலேயோ இல்லை அந்த இடத்துல இருக்கிற வெதர்னாலேயோ உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அண்ட் இதையும் தாண்டி அந்த தீவிரவாதியை கவுண்டர் பண்ணுறப்ப தீவிரவாதி ஒரு டிஃபென்சிவான பொசிஷனில் இருந்து நம்மளோட வீரர்களுக்கு எதிராக ஃபயர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சர்வைலன்ஸ் ட்ரோனை பயன்படுத்துறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சூசைட் ட்ரோனை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு சர்வைலன்ஸில் ஈடுபட்டு ஒருவேளை எதிரியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சூசைட் ட்ரோன், அதாவது ரெக்கனாய்சன்ஸில் இருக்கக்கூடிய சூசைட் ட்ரோன் இன்னும் ஒரு எக்ஸ்ப்ளோசிவாக கேரி பண்ணிக்கிட்டு இருக்கிற சூசைட் ட்ரோனுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்து அந்த சூசைட் ட்ரோன் எதிரியை நியூட்ரலைஸ் பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு கேப்பபிலிட்டியை நமக்கு இது கொடுக்குது. நம்மளோட பார்டரில் சில 1000 ட்ரோன்ஸை நம்ம 24 மணி நேரத்தில் ஷிஃப்ட் போட்டு பறக்க விட்டோம் அப்படின்னா எதிரியால் நம்மளோட பார்டருக்குள்ளே அவ்வளோ சுலபமாக ஊடுருவவே முடியாது. பார்டரில் வேலி போடுறதை தாண்டி வானத்தில் பார்டரை நோக்கி ஒரு 1000 ட்ரோன் எந்நேரமும் பறந்துக்கிட்டே இருக்குது. இப்போது ஹெர்மிஸ் 900 பிரெடேட்டர் மாதிரியான ட்ரோன்ஸையும் நம்ம 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாளும் பறக்க வைக்க முடியும். ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பைலட் தேவை. பட் இந்த ட்ரோனை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அதுவாகவே பறக்க விட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு அன்மேட்ச்டு சர்வைலன்ஸ் கிடைக்கிது. ஸோ இதுதான் இந்த தொழில்நுட்பத்தோட முக்கியத்தன்மை. அண்ட் இந்த தொழில்நுட்பம் இப்போ பிறந்த குழந்தை, இந்த குழந்தை இன்னும் நடக்க ஆரம்பிக்கணும், ஓட ஆரம்பிக்கணும், அதுக்கு அடுத்து தான் சண்டை போட முடியும். ஸோ இந்த டெக்னாலஜியை இந்திய இராணுவம் ரெக்கக்னைஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொடுத்து இதை நம்ம ப்ராப்பராக இண்டெக்ட் பண்ணோம் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிவி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும். நன்றி, வணக்கம்.